guys, நான் தாங்க ஸ்வீட்டி. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டுனா, ஆமா guys, மறுபடியும் நம்ம அன்டோல்டு ஸ்டோரி தான் சொல்ல போறோம். ஏன் இதை சொல்றீங்க, இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்கு, நீங்க பேசுறது நல்லா இருக்கு, அதே மாதிரி இது இப்படிதான் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, இதுல யாருக்குமே தெரியாது, ஏன் இத்தனை நாள் நீங்க சொல்லவே இல்லை, கொஞ்சம் சொல்லுங்க, நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், யார் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஏது எல்லாம் கேட்டீங்க. என் லைஃப்ல இதெல்லாம் ஒரு சின்ன பார்ட். நான் சொல்றது எல்லாமே சும்மா இருக்கிறது ஏதோ சரி நம்ம மீடியாவில் இதெல்லாம் சொல்லக்கூடாதே அப்படின்னு மறைச்சு ஒரு பாயிண்ட் அந்த 100% இருக்குன்னா அதில் ஃபில்டர் பண்ணி அந்த 1% தான் உங்ககிட்ட அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் இதில் சொல்ல முடியாதது நிறைய ஆதங்கம், நிறைய தோல்வி, நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்கள், இது மாதிரி நிறைய என் மனசுல இருக்கு, என் லைஃப்ல நடந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா சரி வேண்டாம், இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா வேண்டாமே எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லாம இருக்கேன். நிறைய உறவை பகச்சிக்க வேணாம், அது ஒரு காரணம். இந்த சொசைட்டி எப்படி அப்படின்னா, நீ சொந்தக்காரர் இருந்தாதான் உன்னை மதிக்கும், அதே மாதிரி பணம் இருந்தாதான் உன் மேல ஒரு மரியாதை வரும். இது மாதிரிப்பட்ட சொசைட்டி தான் இது. உங்ககிட்ட சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 4 பேர் வந்து நின்று உனக்கு 4 பேர் சீர்சனத்தை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு நீ தான் ஊருக்குள்ள கெத்து. அப்படிப்பட்ட சொசைட்டி அப்படிங்கும் போது ஃபியூச்சர்ல எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுதில்ல. எனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு சீர் செய்வாங்க, எனக்கு குழந்தை பிறக்கும், அதுங்களுக்கு வேணும், என் குழந்தைங்களுக்காச்சும் சொந்த பந்தம் வேணும், எனக்குன்னு ஒண்ணு வேணும்ல. 4 பேருக்கு வந்து இவங்கதான் என் பெரியம்மா, இவதாங்க என் பெரியப்பா, இவங்கதான் என் தாத்தா, இவங்கதான் என் தாத்தா பாட்டி, அவங்க சொல்றவங்களுக்காக வேணுங்கிறதுக்காக தான் யாரை பத்தியும் இன்னும் சொல்லாம அவங்கள பத்தியும் இழுக்காம இருக்கேன். அவங்கள பத்தி இந்த மீடியாவுக்குள்ள கொண்டு வர வேணாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான். ஆனா சில பேர் நம்ம வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றவங்க நம்ம பகச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அப்படிப்பட்டு நான் பகச்சுக்கிறவங்க தான் இப்ப நான் சொல்ல போறவங்க எல்லாம். ஓகே, இப்போ நான் என் சொந்தக்காரங்க பத்திலாம் பேச போறது இல்லை, போதும் அவங்கள பத்தி பேசினதுலாம். சோசியல் மீடியாவுக்கு வரலாமா? இந்த சோசியல் மீடியால நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப தொடர்ந்து இருக்காங்க நிறைய பேர். இப்போ எப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு 3 lakhs 4 lakhs தான் இருக்காங்க. ஆனா இன்னுமே வந்துட்டு அவங்க என்ன ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 10K இருக்கும் போதே வந்து ஒரு 100K இருந்திருப்பேன். அதுல இருந்து பார்த்தவங்களாம் இன்னும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைனா பரவாயில்லையே ஸ்வீட்டி, நான் எதாவது பேசுனாலோ இல்லை நான் எதாவது கஷ்டத்துல இருந்தாலோ என்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஏன் உன் லைஃப்ல என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. ஏதோ ஒரு நல்லது கெட்டது இல்லை என் பர்த்டே அந்த மாதிரி ஒரு விஷயம்னா வந்து விஷ் பண்றதா இருக்கட்டும், ஒரு சும்மா எந்த கான்வர்சேஷன் வேணாம், சும்மா ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி ஒரு விஷஸ் பண்ணிக்கிட்டா வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீண்டு போகும். ஆனா சில பேரை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன், ஒரு சில பேர் அவங்கள பத்தி தான் பேச வந்திருக்கேன். எந்த இடத்துல நம்ம நேம் மென்ஷன் பண்ண வேணாம். ஓ காத்து ரொம்ப அடிக்குதே காய்ஸ், கன்ஃபார்ம் நாய்ஸ் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சில பேர் வந்துட்டு நல்லது பண்ணிட்டு ஒரு சில பேர் நன்றி அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு அதெல்லாம் மறந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாலே எப்படியெல்லாம் வந்து மாறுறாங்க. என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், என் லைஃப்ல யாரை பத்திலாம் பாத்துறோம் அவங்கள பத்திலாம் நம்ம வந்து இந்த வீடியோல பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம யார் நேமும் வந்து மென்ஷன் பண்ண போறதில்ல. உங்களோட தாட்ல யார் வராங்களோ அவங்க நீங்க வச்சுக்கோங்க. இல்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்க ஓப்பனா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஓகே ஓகே. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் அப்போ ஒரு டிக்டாக் பண்ணிட்டு இருந்த காலம். நான் டிக்டாக்ல வந்துட்டு எனக்கு ஒரு 700Kக்கு மேல இருந்தாங்க, ஒரு 700K மேல இருந்தாங்க. ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னாலே அடுத்த நாள் ஈவினிங்குள்ளேயே வந்து அது 1M வியூஸ் போகிற டைம். நல்ல ரீச்சுங்க, நல்லா பாப்பாங்க, நிறைய பேர் என் வீடியோ பார்த்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சில டிக்டாக்கர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, ரொம்ப ரேரு இந்த மாதிரி வீடியோ பண்ணி வியூஸ். காத்து ரொம்ப அடிக்குதே வந்துட்டு அந்த மாதிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே பெரிய ஆளுங்க தான். அது மாதிரி இருக்கும்போது நானும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆள் தான்ப்பா, நல்ல வியூஸ் எல்லாம் போச்சு, நல்ல லைக் எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படி கிடுக்கிடுன்னு ஏறின டைம் அது. அப்போ வந்துட்டு இப்ப இருக்க ஒரு கப்பிள்ஸ் வந்து பிரிஞ்சுட்டாங்க. நீங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ஒரு கப்பிளா இருந்தாங்க, நல்ல ரீச், அவங்க எல்லாருக்குமே தெரியும், பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பிரிஞ்சு அவங்க லைஃபை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் இப்போ அந்த ஐடி வச்சிருக்கு. ஓகே, அவங்கதான் குயின்னு சொல்லிட்டு இப்ப சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டிக்டாக்கர் வந்து அப்ப வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் யூனிஃபார்ம்ல தான் வீடியோ போடுவாங்க, ஆனா ரீச் அவ்வளவா இருக்காது. நானும் இப்ப யூனிஃபார்ம் தான் வீடியோ போடுவேன். அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த ஒரு டைம் எல்லாம் பேசினாங்க, ஏன்னா அந்த மாதிரி உங்க ஃபேனு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல பேசும்போது நாங்க அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். மெசேஜ்லயே நல்லா மெசேஜ் எல்லாம் பண்ணி நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு என்னன்னா நான் கேட்பேன், எனக்கு என்னன்னா அவ கேட்பா. சும்மா வீடியோ கால்லாம் வந்து நைட் டைம்ல அவ்வளோ நேரம் பேசுவோம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ கால் பேசுவோம். நாங்களாம் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கதா இருக்கட்டும், விடியெல்லாம் வீடியோ கால் பேசிருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஜாலியா பேசி கலாய்ச்சிக்கிட்டு. அந்த டைம்ல அவங்களே வந்துட்டு என்கிட்ட கேட்கறாங்க, டூ இட் போடுறி. அவங்க அந்த அப்ப கப்பிள்ஸ் ஆயிட்டாங்க. அப்படின்னா எங்க கூட சேர்ந்து டூ இட் போடு அப்படின்னுமே எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது.
நான் டூயட்ல யாருமே போட்டது இல்லை. அப்படிங்கும்போது என்ன டூயட் போட சொல்றாங்களே அப்படின்ட்டு அப்படி அப்போ 2 டைம் போடாம இருந்தேன். 2 3 டைம் கேட்கறாங்க டூயட் போடுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஐடி ரீச் இல்லை டூயட் போடு அப்படின்னாங்க. நானும் டூயட் போட்டேன். டூயட் போட்டு அப்போ ஃபாலோவர்ஸ்ல ஏறினாங்க. என்னாலதான் முன்னேறாங்கன்னு இப்போ வரைக்கும் சத்தியமா சொல்ல, சும்மா நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரிலாம் கேட்டாங்களே அப்படின்னு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கேட்டாங்க, நானும் வந்து டூயட்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் பேசினாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து நிறைய கேப் ஆயிடுச்சு. நடுவில் தான் இந்த 12th முடிச்சப்ப இந்த ஒரு அப்போன வீடியோ சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்பெல்லாம் வந்து அப்படி நாங்கெல்லாம் பேசுறத நிறுத்தினோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் அவங்களே வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்க டைம், ஷார்ட் ஃபிலிம்ல நல்லா போயிட்டு இருக்க டைம். அப்போ வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஐடி ஒரு டைம் ஹேக் ஆகி மறுபடியும் ஐடி வந்துருச்சு. ஐடி வந்து 100K அடிச்சிட்டேன். அன்னைக்குதான் கரெக்டா 100K அடிக்கிறேன். அன்னைக்கு கால் பண்றாங்க. நாங்க வந்துட்டு கொடைக்கானல ஊட்டியா எங்கேயோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு நாங்க வந்துட்டு இருக்கோம், இந்த வழியா தான் வரும்போது உன்னை பார்த்துட்டு போறோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சரி ஓகே வாங்க அப்படின்னு அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு கப்பிள்ஸ், அவங்களும் ஒரு ரெண்டு பேரு, அடுத்த ஒரு பையன், அவங்க எல்லாம் ஒரு 5 பேர் வந்தாங்க. கார்ல வந்தாங்க. 5 பேர் 6 பேர், ஒரு 6 பேர் வந்தாங்க. வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மீட்லாம் பண்ணோம். அப்போ மீட் பண்ணிட்டு அப்ப நல்லா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களாம் பார்த்தோம், போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், ஸ்டோரிலாம் வச்சோம். அப்படி இருக்க டைம்ல அவங்களே கேட்டாங்க, நீ வா சென்னை வாடி போலாம் அப்படி. சென்னை வா, அவங்க சென்னை தான். சென்னை வாடி போலாம், நம்ம போலாம் அப்படின்னு கேட்டப்போ நான் எங்க வீட்டுல விட மாட்டாங்க. அந்த டைம்ல சொன்னேன்ல, எங்க வீட்டுல யாரும் அவன் நம்பி இடப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வேற ஆயிருக்கு. இப்பதான் இந்த சென்னைக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, எப்படி அனுப்புவாங்க? எங்க வீட்டுல அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து சொல்றேன், இவங்க தானேப்பா அனுப்பலாமேப்பா, போலாம்ப்பா, நான் போலாம்ப்பா, அப்ப நான் போயிட்டு வரப்பான்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டேன். எங்க வீட்டுல என் தம்பியை பிரெயின் வாஷ் பண்ணி அவனையும் பேச வச்சு, எங்க அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி போயிட்டு வரமா, ப்ளீஸ்மா எனக்கு போறன்னு ஆசையா இருக்குமே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல சரி இவ்வளவு அப்பதான் டிப்ரெஷன் கட்ட, இந்த ரீல்ஸ் இந்த லைவ் மேட்டர் எல்லாம் போயிட்டு இருந்த டைம்னால ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. போலாம்ப்பா ப்ளீஸ் பண்ணிட்டு சரி எங்க வீட்லயும் வந்துட்டு போ, ஆனா அம்மா கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அவங்க ஆல்ரெடி போகும்போது என்ன சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க, நல்லா நோட் பண்ணி போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க, ஒரு வாரம் இருந்துட்டு வாடி, இல்ல ஒரு 2 நாள் 3 நாள் கன்ஃபார்ம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நானும் அதுக்கு ப்ரிப்பேரா என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, இவ்வளவு வருஷம் கழிச்சு மீட் பண்றமே ஆசையா வந்துட்டு போறோம். அந்த கார்ல இடமே கிடையாது. நானும் எங்க அம்மாவும் போறோம். மம்மியை கூட்டிட்டு தான் போனேன். ஏன்னா நான் தனியா எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்களா, ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, நாங்க கார்ல தான் போறோம். போகும்போது ஜாலியா இருக்குங்க, எல்லா பாட்டு போட்டு ஆட்டம், அப்படியே அழகு தெரிச்சுட்டு அவ்வளோ அப்படியே எங்க அம்மா கூட எல்லாம் போயிட்டு அவ்வளோ ஜாலியா போறோம். அந்த இங்கிருந்து எங்க வெள்ளகோவில் இருந்து சென்னை எப்படி போனேன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு நாங்க போய் சென்னை போய் இறங்கிட்டோம். இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க இப்போ வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு அவங்க மம்மியெல்லாம் பார்த்தோம், நல்லா தான் பேசினாங்க, ஜாலியாக தான் இருந்தது. அன்னைக்கு நைட்டும் வந்துட்டு அப்படியே நான் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு காலைல போனோமே அவங்க அம்மாவும் அவங்க மாமாலாம் வந்தாங்க. என்ன நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க? இவங்கதான் கூட்டிட்டே வந்தாங்க, அவங்க அந்த பொண்ணு தான் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க, என்ன நீ அம்மாவும் நீங்களும் வந்திருக்கீங்க, வீட்டுல இது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஐயோ பிரச்சனை பண்ணல, அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்து நாங்க மாலுக்கு எல்லாம் போனோம். மால்லாம் போய் சுத்தி பார்த்தோம். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், ஜாலியா தான் இருந்துச்சு. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாங்க அப்படியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தோம். என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு 2 நாள் வந்துட்டு நம்மளாம் அங்க இருப்போம், 3 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அங்க மாலுக்கு போனோன்னு எனக்கு கண்டுக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு அங்க போறாங்க இங்க போறாங்க, எனக்கு என்ன கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம அவங்க கூட தானே வந்தோம், நம்ம கண்டுக்கவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, போஸ்ட் போட்டாங்க, எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு நான் உங்களுக்கு பஸ் புக் பண்ணிட்டோண்டி, அப்படி நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு என்ன இதே ரியாக்ஷன் தான். வந்துட்டு நாங்க பஸ் புக் பண்ணிட்டோம், இப்ப கிளம்புனா நீங்க காலைல போயிடலாம் அப்படி இப்படின்னாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே கொண்டு வந்து கூட விடுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிதான் எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நீ உன்னை விடுறோம் வாடி அப்படி இப்படின்னாங்க. சரி ஓகே என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு நான் அப்படி வீட்டுக்கு வந்தேன். அவங்க அம்மா வந்தாங்க, என்ன கிளம்புறீங்களா, சரி ஓகே போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு. நாங்க சொல்லவே இல்லை கிளம்புறோம், அவங்களே கூப்பிட்டோம்னா. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தி தாட்டி விட்ட மாதிரி ஒரு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம். நாங்க யார் வீட்டுக்கும் அப்படி எங்க அம்மாவை கூப்பிட்டு போனதே கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் கூப்பிட்டு போனது கிடையாது. நாங்க யாருமே அப்படி மாதிரி போய் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போனது கிடையாது. அவ்வளோ ஆசையா கூப்பிட்டாங்க. ஆசையா கூப்பிட்டதுனாலதான் அவங்க கூட போனோம். போன உடனே இந்த மாதிரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி பஸ் அவங்களே கொண்டு வந்து வேகமா வச்சுட்டாங்க. என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னா, நாங்க அடுத்த நாள் வந்து பாண்டிச்சேரி போறோம்டி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இதான் சொல்றாங்க, நாங்க பாண்டிச்சேரி போறோம், அங்கெல்லாம் ஒண்ணு கூட்டு போக முடியாதுல்ல அப்படின்றாங்க.
நான் அவன் கூட்டு போகவே சொல்லலையே. நான் அப்ப அந்த டைம் நினைச்சேன் அவனை கூட்டு போகவே சொல்லல, நீயே தான் கூப்பிட்ட, நீயே தான் எங்க வீட்டுக்கு வர வச்ச, அதுக்கப்புறம் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. சரி ஓகே போறீங்களா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அன்னைக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரீச்சிட்டு அப்படிலாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறப்போ அதுக்கப்புறம் ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு 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 கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கைஸ் நான் அடிக்கடி இந்த மாதிரி இப்போ வருவேன், அதை கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில விஷயம் சாரி நைட்டு இப்போ 3 மணி ஆச்சு, அதனால் வாய் உலருது. ஒரு சில விஷயத்தை வந்து கிளியராக சொல்லாமல் விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் மட்டும் நான் அப்பப்போ இந்த மாதிரி கட்டில் வருவோம். ஓகே, இனிமேல் சொல்ல போகிறதுலாம் எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ அவங்க நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பேசாமல் இருந்தது கூட பிரச்சனை கிடையாது. அவங்க ஊருக்கு வந்தப்போ அவங்களே என்னை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது ஃபாலோ பண்ண சொன்னாங்க. என்ன ஃபாலோ பண்ண முடிச்சிருக்கா, ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பேக் அவங்களும் பண்ணாங்க. நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. என்ன ரீசனே தெரில. ஒரு 9 பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அந்த செலிப்ரிட்டி. கடைசியாக என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் என்னை ஃபாலோ பண்ண சொல்லணும், எதுக்கு என்னை அன்ஃபாலோ பண்ணாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ நாங்கள் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. அவங்கள விட நான் ஒன்றும் வல்கராக வீடியோஸ் போடல. அவங்களோட இன்னும் நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு அப்போ தெரியல. நிஜமானுமே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த நிமிஷம் நானும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தலை வச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு டைம் ஒர்க் ஆகாம போச்சுன்னு இன்ஸ்டாகிராமுக்காக மட்டும் என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ஒர்க் ஆகல, பாத்தியா என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ நான் அதுக்கான டீட்டெயில அப்போவே நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு நான் அப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு தான் என்கிட்ட பேசியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்களோ தவிர நான் என்ன அவங்க ஃப்ரெண்டா தான் பார்க்கல. ரியலா சொல்லணும்னா என்ன அவங்க ஃப்ரெண்டா பார்க்கல, எதுக்குமே என்ன இது பண்ணல. சும்மா ஏதோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக அப்படி பழகிருக்காங்க. நான் தான் அவங்களை ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் தான் முட்டாள். நான் தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நினைச்சிருக்கணும் தவிர அவங்க என்ன ஃப்ரெண்டாவே நினைக்கல. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு டைம்ல அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரேக்கப்னு எனக்கு சோசியல் மீடியால தெரிய ஆரம்பிச்சோடனே நானே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், என்ன ஆச்சுடி, என்ன ப்ராப்ளமா, ஒரு பிரச்சனை இல்லை, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்றப்போ அந்த மெசேஜ் வரைக்கும் இப்போ கூட பார்க்கல அவங்க. எனக்கு இதுல என்ன கஷ்டம்னா, என்னோட தம்பி அப்படி ஆகுனப்போ எல்லாருமே வந்து கேட்டாங்க. எனக்கு தெரியாத இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நான் அவங்கக்கிட்ட பேசினது கூட கிடையாது. அந்த மாதிரி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து கூட என்னாச்சு, ஃபீல் பண்ணாதீங்க, இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, உங்கள் லைஃப்பில் இப்படி நடக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எத்தனையோ மோட்டிவேஷனோ இல்லை நார்மலாக என்ன ஆச்சுன்னாச்சும் ஒரு நார்மல் ஒரு ஹியூமனோட நீட் என்ன ஆச்சு, எப்படி நீ இப்போ ஓகேவா, இப்போ நீ ஓகேவா, அந்த ஒரு வேர்ட் கிடைக்கலையே. அப்படி அந்த பர்சன் ஒரு சும்மா கூட நீ ஓகேவா, நான் அவங்க கூட பழகிருக்கல, ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு தெரியும், நான் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நீ என்னாச்சு, நீ ஓகேவா, அந்த மாதிரி வார்த்தை கூட கேட்கல. எனக்கு அதுதான் வந்து இப்போ இந்த வீடியோ பண்ணவே வச்சிருக்கு. அந்த ஒரு ஆதங்கம்னு இருக்கும்ல, இவ்வளோ நாள் பழகணும்ல, இத்தனை விஷயம் நான் உனக்கு பேசியிருக்கோம், இத்தனை விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், அப்படி உன்னால ஒரு டைம் கூடவா எனக்கு கேட்க தோணலை, ஒரு டைம் கூடவா அது இப்போ வரைக்கும் அவங்க கேட்கல, நீ ஓகேவான்னு இப்போ வரைக்கும் கேட்கல. அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் இப்போ வரைக்குமே பார்க்கல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு டைம்ல அப்போ வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருந்த டைம்ல நான் தேவைப்பட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்பட்டுச்சு, என்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணுச்சு. எப்போ அவங்க என்னை விட ஃபாலோவர்ஸ் அதிகமாகி கொஞ்சம் மீடியா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு கர்வம் தலைக்குள்ள ஏறும். அது நிறைய டைம் எனக்கே நடந்திருக்கு. அதை நான் டக்குன்னு உணர்ந்துப்பேன். அது எனக்கு ஒரு விஷயம் நடக்கும், டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் நம்மளே ஒரு கர்வத்தை உணர்றோன்னு தெரிஞ்சா நான் அதில் தனிச்சுப்பேன், இது தப்பு, நம்ம அப்படிப்பட்டது கிடையாது, நான் நார்மல். என்கிட்டயே வந்து யாராவதுங்க இப்ப நிஜமாலும் சொல்றேன், என் நேர்ல பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். என் நேர்ல வந்துட்டு அக்கா நான் உங்க ஃபேன்கா அப்படின்னு சொன்னா நீங்க செலிபிரிட்டி தானே கேட்பாங்க நிறைய பேர். செலிபிரிட்டியா, யாரு செலிபிரிட்டி? ஒரு ஆப், இது ஒரு இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஆப், அதுல நம்ம ஒரு வீடியோ போடுறோம், டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஒரு செலிபிரிட்டி ஆகுவோம்? ஏதாவது படத்துல ஒரு 4 படத்துல நடிச்சோமா, இல்ல நம்ம அப்படியே
இப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டோமா? ஒன்றும் கிடையாது. ஒரு 4 வீடியோ போடுறோம், 4 வீடியோ. இந்த ஆப் இருக்க வரைக்கும் உனக்கு மதிப்பு. இந்த ஆப் டிக்டாக் ஆற மாதிரி இந்த 2 ஆப், இந்த இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் பேன் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னா நீயும் நானும் சமம். யாருமே கிடையாது. நான் ஒரு செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. அப்படின்னு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். நான் நேரில் அப்படி சொல்ல மாட்டேன். செலிபிரிட்டி ஐயோ என்ன பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க, நான் அப்படிலாம் கிடையாது. நான் நார்மலா வீடியோ போடுவேன். யாராவது கேட்டாலே நீங்க வீடியோ வந்து போடு, ஏக்கா நீங்க இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டி கிடையாது, நார்மலா வீடியோ போடுவாங்க அப்படிதான் நான் சொல்லுவேனே தவிர ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறின உடனே எப்படி மாறுறாங்க. அந்த டைம் நான் உணர்ந்த விஷயம், இனிமேல் யார்கிட்டயும் போய் நம்ம கேட்க கூடாது, யாருக்கிட்டையும் வந்து ஒரு விஷயத்துக்காக போய் நிக்க கூடாது. அந்த விஷயத்த நல்லாவே அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறத்துல நான் உங்ககிட்ட பேசவும் கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட அந்த பர்சன் அந்த வீடியோ பார்த்தாங்கனாலும் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் தான், அப்ப நீங்க டிக்டாக்ல இருக்கும்போது அந்த டுவியட்டுக்கு என்கிட்ட கேட்டீங்கல்ல, அப்ப தேவைப்பட்ட அதே ஸ்வீட்டி தான் இப்போ நான் இருந்தேன். நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தேனே, அப்பவும் நான் அதே ஸ்வீட்டி தானே. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம்? உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இவங்க தேவை. நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறோம். திடீர்னு ஒரு வருஷம் ஒரு 4 வருஷம் பேசவே இல்லை. ஒரு காரியத்துக்காக மட்டும் நம்ம போய் பேசணும்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்ப காரியத்துக்கு தேவை தானே, இல்ல கூகுள்கிட்ட போய் மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டியதானே? அது கூகுளே இருக்குங்க, நான் ஏன் உங்களுக்கு தேவை? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்றேன். நார்மலா இப்போ நான் எல்லார்ட்டையும் சொல்ற ஒரே விஷயம் தான், யாருக்கிட்டையும் வந்து ஒரு யூஸ்க்காக பழகாதீங்க. ஒரு யூஸ் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க கிட்ட வந்து இந்த நம்மளோட இவங்க மேல இருக்காங்க, இவங்க கிட்ட நம்ம பேசின இந்த யூஸ் அப்படி நினைச்சு பழகாதீங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைச்ச சந்தோஷமே. எனக்கு இப்போ நான் நார்மலா அணு சொல்றேன், அணு இருக்கா, இது நாள் வரைக்கும் சொல்றேன், எனக்கு அவ யூஸ்க்காக பழகலாம் எனக்கு தோணுதே கிடையாது. எனக்கு அவ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அந்த ஒரு விஷயத்த கூட ஒரு டைம் அவ சொல்லி காமிச்சு கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. எனக்கு இப்ப வந்துட்டு ஒரு கம்மியா தான் பழக்கம், ஒரு 3 மாசம் 4 மாசமா தான் பழக்கம், ஒரு 5 மாசம் இருக்குமா, அவ்வளவுதான் பழக்கம். எனக்கு இப்ப தோணுது இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல இது நாள் வரைக்கும் கிடைச்சது இல்லையேன்னு தோணுதுன்னா அதுக்காக ஒன்னெல்லாம் சொல்லல. நான் வந்துட்டு மீடியா ஃபீல்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். மீடியா ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு கிடைச்சது இல்லையா அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு இருக்கு. எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் வாயை திறந்து கூட கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயத்துல நான் சும்மா ஏதாவது எனக்கு கடன் பிரச்சனை வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கடன் பிரச்சனை எனக்கு என் தனாட்ட பேசிட்டு இருப்பேன். தனா இந்த மாதிரி நமக்கு இந்த 2000 ரூபாய் தேவைப்படுது, என்ன பண்ணா நான் தரேன்டி, நீ வந்து எனக்கு அப்புறம் தா, நீ இருக்கும்போது தா, நான் கொடுத்துறேன், நீ இருக்கும்போது தந்துரு அப்படின்ற ஒரு பர்சன். அப்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்காம உதவி செய்யற பர்சன் எங்க. சாரி, இந்த இடத்துல நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அவளும் எனக்கு சோசியல் மீடியாவில் பழக்கம் தான். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பர்சன்ஸ், அவங்கள எனக்கு எந்த இயர்ஸில் தெரிய ஆரம்பிக்கும் அதே டைமில் தான் எனக்கு மகியும் தெரியும். அவளும் எனக்கு டிக்டாக் டைமில் தான் தெரியும். அப்போ நான் அவள்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. இவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நான் அவளுக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சரியாக பேசிக்கலாம், நாங்கள் சுத்தமாக கான்டாக்டே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் மறுபடியும் நாங்கள் பேசவே ஆரம்பித்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மகியும் அதே அளவுக்கு தான் என்னை எப்படி புரிஞ்சு வச்சுக்கோன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அது அவளுக்கே தெரிஞ்சிடும். அவளே வந்துட்டு சரி ஓகே இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவா. எதை எதிர்பார்த்து என்கிட்ட இது நாள் வரைக்கும் அவளும் என்கிட்ட பழகினது கிடையாது. இந்த இடத்துல நான் அவளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நீயே உன் ஃபாலோஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் போனது எங்க அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அதுக்காக ஏமலும் ஃபாலோஸ் சொல்ல, நார்மலா சொல்றேன் நான் ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, ஏன் அவ்வளவோ யார்கிட்டையும் கான்டாக்ட் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க இவங்களும் உங்களுக்கு தெரியுமா, அவங்களும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா ஒருவேளை என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கும், ஏண்டா நான் உனக்கு எவ்வளவு பாசத்தையும் ஒரு லவ்வையும் நீ எவ்வளவு அப்படின்னு உனக்கு பழகுறேன், நீ ஒரு வீடியோ ஒரு லைக் ஒரு ஃபேமஸ்க்காக என்கிட்ட பழகுறேன்னா எனக்கு எப்படிடா இருக்கும், உனக்கு அந்த லைக் தான் வேணுமாவா, உனக்கு நான் சப்போர்ட் ஸ்டோரி போறேன், நீ எப்படி பொழைச்சு போ, அப்படியே என்கிட்ட பழகுறேன். எனக்கு அது தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்ககிட்ட இருந்து வர லவ் தான் எனக்கு தேவைப்படுத்தாரு. எனக்கு அது தேவையில்லை. அதைத்தான் நான் அந்த இடத்துல நான் அதை தான் உணர்ந்தேன். இப்பவும் அதுதான் தோணுது எனக்கு. நான் நார்மலா கேட்கறேன், நம்மளா ஒரு ஃபாலோ, ஒரு ஆப்ல வந்து நம்ம ஒரு யூசர்ஸ் தானே, நம்ம நார்மல் ஒரு யூசர்ஸ், நம்ம வீடியோ போடுறோம், அதனால லைக் வருது, 4 பேர் நம்மள பாக்குறாங்க, என்டர்டைனர்ஸ், அவ்வளவுதானே. நம்ம அதை விட்டுட்டு நம்ம ஏன் அவ்வளவு பெரிய கர்வத்தை மைண்டுக்குள்ள சுமந்துக்கணும், நம்ம தான் ஏன் நினைச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்களே, பெரிய பெரிய ஆளுங்களே வந்துட்டு அப்படி சாதாரணமா இருந்துட்டு போறாங்க. ஆனா அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நானும் தாங்க சொல்றேன், நார்மலாவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியறது இல்ல. தான் நினைச்சுக்கிறாங்களா, நம்மனாலதான் அப்படியே நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க நினைச்சுக்கான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் என் லைஃப்ல இது ஒரு விஷயம் நடந்தது. ஆனா இது சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ பத்தி நான் சொல்லணும்னு தான். அது ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க.
எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் அவங்களுக்கு அக்கா ஆயிருவாங்க, எல்லாரும் அவளுக்கு தங்கச்சி ஆயிருவாங்க, எல்லாரும் அண்ணன் ஆயிருவாங்க, தம்பி ஆயிருவாங்க. என் உயிர் தம்பி, என் உயிர் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோ போடுவாங்க. அடுத்து பார்த்தா வேற ஒரு தங்கச்சி கூட இதுதான் என் உயிர் தங்கச்சிம்பாங்க. இது மாதிரி இருக்காங்க காய்ஸ். இல்ல சத்தியமா இருக்காங்க. எல்லாரும் கூட வீடியோ போட்டுருவாங்க. எல்லாரும் கேட்டா யாராவது இப்ப நான் என் கூட வீடியோ போட்டுட்டு இருப்பாரு, டக்கு இந்த தங்கச்சி தெரியுமாமா, இது நம்ம தங்கச்சி தான் அப்படிப்பாரு. ஆனா உங்களுக்கு எத்தனை கூட பிறந்த தங்கச்சின்னா அப்ப யாரு என்னன்னு ஒரு மாதிரி ஆகும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு இன்ஃபுளுசஸா இருக்கிறது ஈஸி, நமக்கு வந்து நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய பேர் பழக்கம். அப்பெல்லாம் கிடையாது. நிறைய பேர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துல அசிங்கப்படுவாங்க, அவங்க நம்பி போய் அசிங்கப்படுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் லைஃப்ல நடக்குது. நிறைய இன்ஃபுளுசஸ் வந்துட்டு அதை வெளியே சொல்றதே கிடையாது. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்றது கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அது உள்ள வந்துட்டு நிறைய பெயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வராதிங்க. எங்க அம்மா இன்னைக்கு கேக்குறாங்க, ஏன்டி உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், போயிட்டு 2 நாள் இருக்க கூட்டிட்டு போனா எப்படின்னா அன்னைக்கு நைட்டு போறோம், அடுத்த நாள் நைட்டு கிளம்பி வந்துட்டோம் நாங்க. அப்படி எதுக்கு நாங்க அதுதான் நாங்க யோசிக்கோம். அப்படி எதுக்கு நாங்க போகணும், எதுக்கு நாங்க போகணும்னா எங்களுக்குள்ள எதுக்கு கூட்டிட்டு போகணும், அது ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு அடம் பிடிச்சாங்க, போலாம் ப்ளீஸ் வான்னு கூட்டிட்டு போயிட்டு எதுக்கு அப்படி வந்து அனுப்பி வைக்கணும். அதுதான் எங்களுக்கு போய் அசிங்கப்பட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. எங்கேயும் போயிட்டு அவங்களே இருன்னு சொன்னாலும் நான் கிளம்பி வந்துடுவேன். ப்ளீஸ் நான் போறேன் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா ஒரு இடத்துலயும் நம்ம அவங்களுக்கு பாரமா இருந்துடக்கூடாது. ஒரு இடத்துல ஒருவேளை அவங்களுக்கு நான் பாரமா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு ஐயோ இவங்க வேற வந்திருக்காங்களே, நம்ம வேற அங்க போக முடியலையே அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். அதனால வந்துட்டு யார் கூப்பிட்டாலும் நான் அப்படி போறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கே ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒருவேளை நான் அண்ணா எனக்கு கூட போய் இருக்கலாம்னு நினைச்சா மட்டும் ஒரு 2 நாள் போய் மனசு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு 2 நாள் போய் மதன் வீட்டுல இருந்துட்டு வந்தேன். அடுத்து சென்னை, நான் அதுக்கப்புறம் சென்னை போனா மதன் வீட்டுக்கு தான் போனேன். நானே போனேன், ஒரு 2 நாள் வந்துட்டு மதன் அண்ணா வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யார் வீட்டையும் போய் இருந்து கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அணு வீட்டுல போய் அடிக்கடி இருக்கேன். அதுவும் வந்துட்டு நான் அணுவே ரொம்ப டார்ச்சர் பண்ணி கூப்பிடுவா, வாடி ஏன் என்ன வரமாட்டேங்கிற, வா அப்படின்னு அவளே இழுத்துட்டு தான் போயிருக்கேன். தவிர சும்மாலாம் நான் யார் வீட்டுக்கும் அவ்வளவு சீக்கிரம் போறதே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் சொந்த பந்த வீட்டுக்கே போக தயக்கப்பட்டவ, சரி நார்மலா கூப்பிடுறாங்களேன்னு போய் அசிங்கப்பட்டுட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஆகிருக்கு. இது எந்த கேட்டகரியில எடுத்துக்கிறதுலாம் தெரியல. ஆனா ஒரு லெசன் கத்துக்கலாம். எவன் கூப்பிட்டாலும் சரி, வேலை இருக்குது வெட்டி இருக்குன்னு போயிடணும். வராங்களா பாக்குறாங்களா அன்னைக்கோட கிளம்பிடணும், அவ்வளவுதான். அதை விட்டுப்புட்டு இருந்துகிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை. அது மட்டும் எல்லாம் பண்ணிக்கோங்க. யாரு என்னன்னுலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது எனக்குள்ள இருக்கட்டும், அவ்வளவுதான்.